லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. சொல்ல போனா அரபு நாடுகள்லாம் இந்த மாதிரி நபர்கள் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கழுத்தை சீவிடுவாங்க. இவெல்லாம் இந்த பூமியில இருக்க தகுதியற்றவன். அப்போ ஒரு பெண் தனியா போனா இப்படிதான் நடக்கும், இப்படிதான் வந்து கற்பழிப்பான், இப்படிதான் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுவானா? அரசு எதுக்கு? காவல்துறை எதுக்கு? எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு போங்க. பெண்ணை பத்தவன் கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டுவான். சாட்டையால் அடிக்கிறது உங்களுக்கு கிண்டலா இருக்கா? திமுக காரனுக்கு அது கேவலமா பாப்பீங்களா? ஏண்டா உங்களுக்கு அது நகைச்சுவையா இருக்கா? மானம் கிட்டவனுங்களா? அடே சொன்னமா மானம் கிட்டவனுங்களா இப்படி எல்லாம் போடுறாங்க. நான் கேட்கிறேன், போட்ட அந்த எஸ்ஐக்கு எப்படி இருக்குங்க சார்? இந்த மாதிரி பெத்த ஒரு தாய் தானுங்க. என்னதான் ஒரு சம்பளம் வாங்குறேன்னா தான் தாயை போய். வருத்தம் என்னன்னா, இங்க எதிர்கட்சியே இல்லைங்க பாஜகவை தவிர. 2 நாள் யாருங்க பேசுறா? 2 நாள் யாருங்க பேசுறா? இப்படி எவனாச்சும் அண்ணாமலை அவர்களை பேசுனா இது பிம்பம், இந்த உணர்வை வெளிப்படுத்துவது வந்து நாடகம் நடிப்புன்னு சொன்னா, இது சொல்றவன் யாரா இருந்தாலும் சரி, அது அமைச்சரா இருந்தாலும் சரி, ஆளும் அரசா இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனை செருப்பை கழட்டி நான் அடிப்பேன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். கடந்த 2 நாட்களாக பெரிதும் பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை விஷயம் தான். ஆளுங்கட்சி தரப்புலேருந்து அந்த நபர் வந்து டிஎம்கே சார்ந்தவர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் டிஎம்கே சார்ந்தவர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? எனக்கும் ஒரு மகள் இருக்கிறார். அதை நான் நினச்சி பார்த்து தான் இதோட ஒப்பிட முடியும். ஏன்னா இது போன்ற நிகழ்வுகளில் ஒரு மகளை பெற்ற தகப்பன் என்ன மாதிரியான வேதனையையும் வலியையும் படுவானோ, அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையினால் எல்லா தகப்பன்மார்களும் பட்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இது வந்து பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னா ஏதோ பெண்களுக்குத்தான் உணர்வு வரும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு பெண்ணை பற்ற தகப்பனுக்கும் உணர்வும் கோபமும் ரோஷமும் வரும். அது எனக்கும் இருக்கிறது, எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கிறது. யாரெல்லாம் பெண்ணை பற்ற தகப்பனோ அவனுக்கெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் ஒரு கேள்விக்குறி. இதை முதல்ல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திமுகவை சார்ந்தவ ஞானசேகரனா அல்லது திமுகவில் சம்பந்தப்படாத ஞானசேகரனா என்பதை கூட 2வது பேசலாம். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் என்ன மாதிரி ஒரு செய்தியை முன்வைக்கிறதுனா, அந்த பொன் சரியான பெண்ணா? இரவு நேரத்தில் போய் என்ன பேசுறது? இல்லை இரவு நேரத்தில் போய் அந்த பெண் தான் விரும்பக்கூடிய ஒருவனோட நடந்து கொண்ட அந்த விதம் இருக்குத, அது அந்த ஓரல் செக்ஸ் தேவையா என்பதெல்லாம் இன்னைக்கு கருப்பொருளாக மாற்றி, ஒரு பெண்ணும் ஆணும் 18 வயதுக்கு மேல் தனியாக அவர்கள் பேசலாம் பழகலாம் என்பது இந்த நாட்டின் அரசியலமைப்பு அவர்களுக்கு கொடுத்த உரிமை. அந்த உரிமையை மாற்றுவதற்கோ அல்லது அசிங்கப்படுத்துவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா, கலாச்சார ரீதியான சீர்கேடு என்றாலும் அதை நீங்கள் பண்படுத்துவதற்காக பல இடங்கள் சொல்வதற்கு இருக்கே தவிர, ஒரு குற்றவாளியாக 2 பேர் காதலர்களாக இணைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் போய் அவர்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு மனித மிருகம், ஒரு அயோக்கியம். சொல்லப்போனால் அரபு நாடுகள்லாம் இந்த மாதிரி நபர்கள் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கழுத்தை சீவிடுவாங்க. இவெல்லாம் இந்த பூமியில் இருக்க தகுதியற்றவன். அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய ஞானசேகரனுக்கு வரிந்து கட்டி கொண்டு இன்றைக்கு ஊடகங்களில் என்ன பேசுகிறாங்கன்னா, இது மாதிரியான தவறுகள் வருவதற்கு காரணம் ஒரு பெண் தனியாக போனால் இப்படி தான் நடக்கும். அப்போ ஒரு பெண் தனியாக போனால் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் வந்து கற்பழிப்பான், இப்படி தான் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுவானா? அரசு எதுக்கு? காவல்துறை எதுக்கு? எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு போங்க சார். ஒவ்வொரு பெண்ணை பத்தவன் கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டுவான். ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாதுல்ல காவல்துறையினால. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு காவல்துறை. எங்கெங்க நடந்துச்சு? ஏதோ ஒரு கடற்கரை ஓரத்தில் ஆள் புழக்கமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்குள்ளாரையே நடந்துச்சு. சென்னையினுடைய மைய பகுதியில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள நடக்குதுங்க. இது என்னங்க இது? இதையே பாதுகாக்க முடியல, அப்புறம் நீங்கள் அடுத்த பல்கலைக்கழகங்கள் அடுத்தடுத்து கற்பழிப்புகள் நடந்தால் என்ன சொல்லுவீங்க?
என்ன சொல்லுவீங்க நீங்கள்? பாதுகாப்பாக இருக்கணும், எங்கே இருக்கணும், வெளிச்சத்துக்குள்ளே பண்ணுங்க. என்னங்க அசிங்கமாக இருக்குங்க, கேவலமாக இருக்கு. திமுகவுடைய ஆட்சியில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து இந்த ஒரு மாத காலத்திலே பாருங்கள், ஒரு 10 வயது சிறுமிங்க அண்ணா நகரில் இதே மாதிரி ஒரு பாலியல் வன்புணர்வு. அது இந்த அரசு கவனிக்கல, காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை நீதிமன்றம் முன்வந்து ஒரு வழக்காக எடுக்குது. வழக்கு எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க துரிதகதியில் போய் சிபிஐ விசாரணை வேணும்னு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது. திமுக ஷேம், அசிங்கப்படணும். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க? சரி, சிபிஐ விசாரணையின் மூலம் சம்பந்தப்பட்ட அந்த சிறுமிக்கு யார் பாலியல் வன்கொடுமை செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது நல்லது தானே. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் போய் தடையாணை கேட்குறாங்கன்னா இது அரசா இல்லை என்னங்க? இது தமிழ்நாடா இல்லை சுடுகாடாக இந்த திமுக ஆட்சி மாற்று நினைக்கிறதா? ரெண்டாவது நீங்கள் பாருங்கள், இதே சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய மாணவியை 10 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. அவருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? என்ன அரசு நடவடிக்கை எடுத்துச்சு? அப்போ அதுவுமே கிடப்பில் போடப்பட்டு பிறகு அது பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் வெளிப்படையாகி அதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கைக்கு முன் வரீங்க. இதே ஆவுடையார் கோயிலில் ஒரு செவிலியர், உயிர்களை காப்பாற்ற செவிலியர், இதே திமுக காரன் தான், மாவட்ட செயலாளர் ஏதோ ஒரு பிரிவில் இருக்கிறான். அவன் போய் நிர்வாணமாக்குன அந்த ஆடை மாற்றக்கூடியதெல்லாம் வீடியோவை எடுத்து 10 லட்சம் கொடுன்னு மிரட்டுறான்னா, ஏங்க திமுக ஆட்சியில் இப்படி செய்வதற்கு என்ன காரணம்? திமுக ஆட்சியில் ரவுடியிலிருந்து கொலகாரன்லேருந்து கொள்ளக்காரன்லேருந்து அத்தனை பேர் அந்த கட்சியில் போய் சேர்ந்து கொண்டு தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் இங்கே நடக்குது சார். இதையெல்லாம் வச்சு நம்ம சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? திரும்பவும் சொல்றேங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது ஏதோ ஒரு இடத்தில் நடந்தால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா நீங்க கேட்கிற கேள்வி நியாயம். இப்ப நான் 10 விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு மாணவி பாலியல் வன்முறை, 10 வயசு சிறுமி அண்ணா நகர்ல வன்முறை, ஒரு செவிலியராக இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவிலில் பாலியல் வன்கொடுமை, இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை. இவர்கள் என்ன சொல்றாங்க? என்ன இதுல ஒரு தீர்வு கிடைக்கும்? அவங்க தரப்புல அதை விட பெரிய குடும்பம் அவங்க தரப்புல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா அரசு என்ன சொல்லுது? நீதிமன்றங்கள் என்ன சொல்லி இருக்கிறது? அந்த பெண்ணுடைய பெயர், முகவரி, போன் நம்பர் எந்த தொடர்பும் தெரியக்கூடாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சுங்க. அந்த பெண்ணுடைய பேர் என்ன, அந்த பெண்ணுடைய தொலைபேசி எண் என்ன, அந்த பெண்ணுடைய தகப்பன் யாரு, இன்றைக்கு அந்த குடும்பம் எப்படிங்க இருக்கும்? அதுதான் சென்னை காவலாளர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தவித்து கொண்டிருக்குங்க அந்த குடும்பம். காவல் ஆணையார் சொல்றாரு அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்க விசாரணையில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அறுவருக்கு தக்க விதமா இருக்குங்க காவல் ஆணையர். ஏங்க இவர் ஆணையாளர் சென்னையில் சொல்றாருங்க, இவர் சொல்றது உண்மையாங்க? இவர் சொல்றதாவது உண்மையா? அமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு நேரடியாக காவல் நிலையத்தில் அந்த பெண்ணு புகார் கொடுத்தது. காவல் ஆணையாளர் சொல்றாரு இல்ல 100க்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு புகார் கொடுத்தாங்க, நாங்கள் ஓடி போய் விசாரிச்சோன்னு. ஒருத்தர் சொல்றாரு 4 மணி நேரத்தில்னு, ஒருத்தர் சொல்றாரு 5 மணி நேரத்தில்னு, ஒருத்தர் சொல்றாரு 3 மணி நேரத்தில் விசாரிச்சோன்னு. எதியா உண்மை? இப்போ காவல் ஆணையாளர் பொய் சொல்லுகிறாரா அல்லது கடமை தவறாத அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த துறை அமைச்சர் பச்சையாக பொய் சொல்லுகிறாரா? யார் பொய் சொல்லுகிறார்? இந்த எஃப்ஐஆர் திட்டமிட்டு தான் அப்போ வெளியிடப்பட்டிருக்கா? ஏன்னா அடுத்தடுத்து பெண்கள் யார் திட்டமிட்டு வெளியிட்டார்களா அல்லது கவனக்குறைவாக வெளியிட்டார் என்பதை தாண்டி இதில் என்ன பார்க்கணும்னா இது அரசின் தோல்வி, அவ்வளவுதான். வெளிப்படையாக சொல்லணும்னா இது திட்டமிட்டு வெளியிடப்பட்டு அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை குலைத்து இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்றால் சம்பந்தப்பட்டவன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தாண்டி திமுக ஆட்சியில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையினால மாணவிகளும் தொடர்ந்து சிறுமிகளும் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை தடுக்காத ஒரு மோசமான அரசு திமுக அரசு என்பதை எப்படி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக பெரும்பான்மை மக்கள் வெகுண்டெழுந்தார்களோ, நிர்பயா வழக்கில் பெரும்பான்மை மக்கள் வெகுண்டெழுந்து மன்மோகன் சிங் ஆட்சிக்கே அது ஒரு பெரிய சவக்குழியை நோண்டியதோ, அப்படி ஒரு மோசமான நிலை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த மாணவியின் பாலியல் வன்கொடுமை தமிழகம் முழுக்க தீப்பற்றி எரிந்துவிடக்கூடாது, மாணவர்கள் கொந்தளித்து விடக்கூடாது, அரசியல்வாதிகள் மட்டுமல்ல ஒவ்வொரு பெண்ணை பெற்றவனும் தெருவுக்கு வரக்கூடாது என்றால் அந்த பெண்ணின் கற்பை, அந்த பெண்ணினுடைய நடத்தையை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டிருக்கிறது. சார், இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் வேணும்னே அரசியலாக்குறாரு அப்படின்றாங்க. எங்க சொல்றவன் மனுஷனா இருக்க மாட்டாங்க, மிருகமா இருப்பான். உண்மையாகவே நான் அந்த பேட்டி கேட்டேங்க. இல்ல 3 மாசம் அவர் இங்க இல்ல. அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு அருவருக்கத்துறை அமைச்சர் இருக்காப்ல, என்ன பேசினார் அவரு? 3 மாசம் அண்ணாமலை அவர்கள் இங்க இல்லாதப்போ நல்லா இருந்தது, அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அசிங்கமா இருக்குங்க. இவரெல்லாம் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர், ஒரு கடவுள் பக்தின்னு சொல்றதுக்கெல்லாம் சேகர் பாபு என்ற ஒரு அயோக்கியர் வேதனையா இருக்குங்க. நீ ஒரு புள்ளைய பெற்றிருப்பல்ல,
இல்லை உன் குடும்பத்தில் அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தாய்கள் இருப்பாங்களா இல்லையாங்க? கிண்டல் பண்ணுற விஷயமாங்க இது. எங்கள் அண்ணாமலை எதுக்குங்க செஞ்சார்? வேதனைங்க. இந்த ஆட்சி நடவடிக்கை எடுக்க முடியலைங்க. ஒரு சாதாரண ஒரு பெண்ணை பெற்ற தகப்ப என்ன செய்வான்? இப்படி நடந்துருச்சுன்னா ஐயோ இப்படி போயிருச்சேன்னு தலையில் அடிச்சுக்குவாங்க, முகத்தில் அடிச்சுக்குவாங்க, அழுவாங்க, கதறுவாங்க. ஒரு சகோதரன் அந்த பெண்ணை பெற்றவனா இருந்தா இந்த ஆட்சிக்கு இந்த மக்களுக்கும் உணர்வு வரட்டும்னு தன் உடம்பை காயப்படுத்தி கொண்டு சாட்டையால் அடிக்கிறது உங்களுக்கு கிண்டலா இருக்கா? திமுக காரனுக்கு அது கேவலமா பார்ப்பீங்களா? ஏன்டா உங்களுக்கு அது நகைச்சுவையா இருக்கா? மானம் கிட்டவனுங்களா? உணர்வு வேணாம். அமைச்சர் பேசுறேன்னு எனக்கு ரத்தம் கொதிக்குதுங்க. எப்படிங்க பேசலாம்? ஒரு அமைச்சர் எப்படிங்க பேசலாம்? உனக்கு கருத்து சொல்லணும்னா பொத்துக்கிட்டு போகணும். உன் ஆட்சியில் இவ்வளவு கேடுகட்ட தன்மை இருக்கு. ஒரு பெண்ணை பாதிக்கப்பட்டு எஃப்ஐஆர் லீக் பண்ணதுக்கு பொறுப்பேற்று ஒன்னு ஆட்சியை ராஜினாமா பண்ணு, இல்ல அந்த துறை அமைச்சர் வந்து விலகிப்போ. நீ கிண்டல் பண்ற. ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் தன் குடும்பத்தில் தன் சகோதரி, தன்னுடைய தாய், தன்னுடைய மகள் என்று ஒரு பெண் பிள்ளையை பெற்றால் என்ன வேதனை இருக்குமோ அது போன்று ஒவ்வொருத்தனும் கதறி கொண்டிருக்கும் பொழுது சாட்டை எடுத்து அடிச்சு இப்படியாவது இந்த மக்களுக்கு உணர்வு வராதா? இந்த ஆட்சிக்கு உணர்வு வருவதா? இன்னும் எத்தனை போராட்டங்களை செய்வது? இன்னும் எத்தனை பெண்கள் இங்கு பலியாவது என்பதற்காக ஒரு உணர்வு பூர்வமான போராட்டத்தை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இவ்வளவு அசிங்கமாக பேசுகிறார் என்றால் இவர்களெல்லாம் அருவருக்கத்தங்கவர்கள், ஆபாசத்தை ஆதரிக்கக்கூடியவர்களா நான் பார்க்கிறேன். சார், இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவரால இன்னும் பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பெண்கள் எல்லாமே வந்து புகார் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு இந்த எஃப்ஐஆர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ உண்மையாகவே சொன்னா இந்த ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் இவர்கள் உண்மையாக சரியாக விசாரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. பர்சனலாக எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக ஆட்சியில் தனக்கு தேவைன்னா எப்படிலாம் பொய் வழக்கு போடுவாங்க, தேவையில்லைன்னா எப்படியெல்லாம் இவர்கள் அதை வந்து எதிராளிகளுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள்ன்றதை நான் பார்த்துருக்கேங்க. ஏன் மேலே எத்தனை பொய் வழக்கு தெரியுமா? அதெல்லாம் நினைக்கும் போது தான் இந்த வழக்கு ஐயோ எப்படி போவேன், இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமான்னு எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஏங்க ஒரு வழக்கு போடுறாங்க என் மேலே, எவ்வளோ பெரிய வழக்குன்னா, நானும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிற 2 காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய நிலையில் ஒரு சவத்தேறு குதிச்சு ஒரு காரை திருடிட்டு போயிட்டோம். இது ஒரு வழக்குங்க, ஒரு எஃப்ஐஆருங்க. ஒரு ஆய்வாளர், காவல் ஆய்வாளர் போடுறாரு. கொஞ்சமாவது அறிவு வேணாம். ஏன்னா நான் போறேன்றதுனா கூட 2 துப்பாக்கி ஏந்திய காவல் அதிகாரிகள் செவரேறு குதிச்சு இரவு நேரத்தில் போய் காரை திருடிட்டு போனோம்னா அது எந்த காரியா, யார் வீட்டு காரு, அந்த காருக்கு நம்பர் இருக்கா இல்லையா, அந்த கார் யார் பேர்ல இருக்கு, இதெல்லாம் ஆய்வாளர் விசாரிக்கணுமா இல்லையா? ஒருத்தர் புகார் கொடுத்தாரா, இவர் எஃப்ஐஆர் போட்டாராம். பாத்தீங்களா? இன்னொரு புகாருங்க. இன்னொருத்தர் என்னன்னா, நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கொடி ஏற்ற போறோங்க, காவல்துறை வந்து தடுக்குது. சரி, பர்மிஷன் இல்லை அல்லது அந்த இடத்துல அனுமதி இல்லை, தடுத்தோம், நாங்கள் போய் கைது செய்து மண்டபத்தில் வச்சோன்னா கூட ஒரு நியாயம் சொல்லலாம். எங்கள் மேலே என்ன எஃப்ஐஆர் தெரியுமா போடுறாங்க? கொடியேற்ற போகக்கூடிய நேரத்தில் காவல்துறை தடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் கையெறி குண்டுகள் இருக்குல்ல, கையெறி குண்டுகள் ஆயுதங்கள்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் காவல்துறையை வந்து அடிக்கிறதுக்கு போனோம். உடனடியாக பாய்ந்து வந்து என்ன சொல்றது, வலை வீசி வந்து எங்களை பிடிச்சாங்க. அதை வந்து அந்த நேரத்தில் நான் கோபப்பட்டு நானும் என் நிர்வாகிகள் எல்லாரும் சொன்னோமா, அடே சொன்னோமா, மானம் கெட்டவனுங்களா இப்படிலாம் போடுறாங்க. நான் கேட்குறேன், போட்ட அந்த எஸ்ஐக்கு எப்படி இருக்குங்க சார்? இந்த எஸ்ஐயை பெற்ற ஒரு தாய் தானுங்க. என்னதான் ஒரு சம்பளம் வாங்குறேன்னா தான் தாயை போய் ஒருத்தன் சொல்லுவானாங்க. அருவருக்கத்தக்க கோபம் வருதுங்க. காவல்துறை இந்த திமுக ஆட்சியில் எப்படி போதுங்க? ஒரு எஸ்ஐ ஆயிருக்கான்றதுக்காக அவன் தாய் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. தான் தாயை ஒருத்தன் எழுதுறான் ஒரு எஸ்ஐனா எப்படிங்க பொறுத்துக்க முடியும்? இப்படி பொய் வழக்கு போடுறவங்க இந்த பெண்ணுக்கு என்ன நீதி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஞானசேகரன் ஆல்ரெடி பெண் வழக்கு இல்ல, ஆல்ரெடி அக்யூஸ்ட், ஆல்ரெடி அவங்களுக்கு 20 வழக்கு இருக்கு. நேற்று நீங்க கமிஷனர் பேசின பேட்டி பார்த்தீங்களாங்க? என்னங்க திருப்பி என்ன கேட்குற? அதில் என்ன ஒரு வாட்டி சொன்ன கேட்காதா? ஏன் 2 வாட்டி சொன்ன பதில் சொல்ல மாட்டாரா? கமிஷனர் என்ன வானத்திலிருந்து குதித்து வந்தவரா? ஊடகத்துக்கு அவர் பண்ண ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களாங்க? ஏங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆட்சியை எப்படி இந்த மக்கள் ஆதரிக்கிறார்கள்? இந்த கொடூரம் நடந்ததை தாண்டி இந்த கொடூரத்தை கேலியாக, கிண்டலாக, நகைச்சுவையாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த திமுகவுடைய அயோக்கியர்களை இந்த மக்கள் எப்பொழுது புறக்கணிக்க போகிறார்கள்? அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த மாதிரி எதிர்க்கட்சிங்க எல்லாம் கேள்வி கேட்கறவங்கள அடக்கிறதுல காட்டுற அக்கறை வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மேல காட்டலையோ? வருத்தம் என்னன்னா, இங்க எதிர்க்கட்சியே இல்லைங்க பாஜகவை தவிர. ஏன்னா இப்ப 2 நாள் யாருங்க பேசுறா? 2 நாள் யாருங்க பேசுறா? 2 நாள் யாருங்க பேசுறா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் களத்தில் இறங்கி ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. அம்மையார் தமிழிசை அவங்களுடைய தலைமையில் ஒரு போராட்டம் நடக்குது, கைதாகும் வள்ளுவர் கோட்டத்தில். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுத்துட்டு சொல்றாருங்க, இந்த மாதிரி ஒரு அருவருப்பு காட்டணும்னா எங்க போராட்டம் பல வகை இருக்கு, நீ செஞ்சதை தான் செய்யணும். அதான் போராட்டமா?
நான் கேட்குறேன். ஒரு போராட்டம்னா திமுகவும் இந்த திராவிட கழகமும் இந்த திருட்டு திராவிட மாடல் எந்த ஆட்சியில நீங்க என்ன செய்தீர்களோ அப்படித்தான் நாங்க போராட்டம் செய்யணுமா? உணர்வுபூர்வமான போராட்டத்தை நான் செருப்பு போட மாட்டேன்டான்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? செருப்பு போட மாட்டேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? நாளை இந்த ஆட்சியை விட்டு உங்களை விலக்கி மக்கள் செருப்பால் அடிச்சு அனுப்புவாங்க. அது வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்றது தான் அவர் சங்கேத மொழியில் சொல்றார். அது புரியலன்னா மானம் கிட்டவன்ல மக்கள் உன்னை அடிச்சு வெளியே ஏற்றும் போது தெரியும். சார் இந்த விஷயத்தெல்லாம் டிஎம்கே ஐடிங்க என்ன ஒரு பதிவு போடுறாங்கன்னா, சாட்டையில் அடிக்கிறதுக்கு தான் நீ லண்டன் போய் படிச்சுட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு போடுறாங்க. அதான் சொல்லலைங்க, ஒரு பெண்ணின் பாலியல் வன்கொடுமை அவர்களுக்கு நகைச்சுவையாகவும் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தந்தையாய் தகப்பனா சகோதரனா தன் தாயாக இப்படி பெண்களை பார்க்கக்கூடிய ஒருவன் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கடவுளிடத்தில் முறையிட்டு தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வதை நீங்கள் கேவலப்படுத்துவீர்கள் என்றால் நீ வேணா கடவுளை நம்பாம இருக்கும்ப, நீ வேணா கடவுளை நம்பக்கூடியவன காட்டு மிராண்டின்னு சொல்ற காட்டு மிராண்டி ஈவேராவுடைய வழிகாட்டுதல் நீ இருப்ப. ஆனால் நாங்கள் கடவுளை நம்புறோம். நிச்சயமா அந்த கடவுள் விட மாட்டோம். இந்த மாதிரியான அயோக்கியர்களை கடவுள் கண்டிப்பா பழி தீர்ப்பான். இந்த ஆட்சி நிச்சயமாக இறுதி கட்டத்துக்கு வரப்போகுது. நீ சொல்ற இருமாப்போடு இருக்கணும். இருமா பிள்ளை திமுகவிற்கு இறுதி கட்ட ஆட்சி தான் இந்த 2026. உங்களுக்கு சாவு மணி அடிக்க போகிறது. அண்ணாமலையை அசிங்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி மல்லாக்கப்படுத்திக் கொண்டு திமுகவினுடைய ஒவ்வொரு அமைச்சர்களிலிருந்து நிர்வாகிகள் வரைக்கும் நீங்கள் துப்புவது உங்கள் முகத்தில் விழுகிறதே தவிர வேறு எங்கேயுமே எதையுமே நீங்கள் மக்களுக்கும் செய்ய போவதில்லை. உங்களை நம்பி நீ மக்களும் இருக்க போவதில்லை. குறிப்பாக தாய்மார்கள் உணர்வு பெறணும். இந்த மாதிரியான பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு நிச்சயமாக 2026 வரும். இதை நாங்கள் அரசியல் பண்றோம், இதை அரசியல் பண்ணலாமான்னு கேட்கிற இந்த அருவருக்கத்தக்க ஆட்சியாளர்கள் திமுக காரர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவை எதிர்க்கும் போது நீங்க என்ன பேசுனீங்க? உங்களை எடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் ஏன் இதை அரசியல் செய்கிறீர்கள் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும் போது ஸ்டாலின் என்ன பேசினாரு? அரசியல் செய்யாம அவியல். அப்புறம் அரசியல் செய்யாம அவியல் செய்யலதான் நீங்க கேட்பீங்க. ஒரு நியாயமான உணர்வுக்கு தொடர்ந்து பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறார்கள். என்ன இது கொடுமைன்னு கேட்டா இது அரசியலா வச்சுக்கோ. இது அரசியல் தான். இது தர்மத்தை காக்கிற அரசியல், அதர்மத்தை எதிர்க்கிற அரசியல். இறை நம்பிக்கையோடு உள்ள ஒவ்வொரு பெண்ணை பெற்ற தகப்பனோ தன்னை வதைத்தாவது இந்த திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான அரசியல். அந்த அரசியலை நாங்கள் செய்வதை பெருமைப்படுகிறோம். அந்த அரசியலை இனிமேலும் செய்வோம். திமுகவுடைய இந்த ஆட்சியில காவல்துறை கண்ணியம் இழந்தது மட்டுமல்லாமல் கடமை தவறி போய்விட்டதோ என்ற கவலை இன்றைக்கு கண்ணீரோடு எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள் என்றால் இது ஆட்சியின் வீழ்ச்சி மட்டும் அல்ல, இந்த தமிழகம் ஆன்மீக பூமிக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். தாய்மார்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால், பெண்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்றால், மாணவிகள் ஏதோ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இது முடிஞ்சிடாது. இன்னும் பல பல்கலைக்கழகங்கள்ல பல கல்லூரிகள்ல இது போன்ற ஒரு தொடர் நடவடிக்கைகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சட்டம் கடுமையாக இருந்தாலும் அது ஆளுபவர்களுக்கு சாதகமாக அல்லது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவன் அந்த தவறை செய்தால் அவனை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தால் அந்த சட்டத்திற்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த ஆட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, அரசியல் அமைப்புக்கும் பிரயோஜனம் இல்லை என்று போனால் பிறகு என்ன செய்வான்? பெண்ணை பத்தவன் அவன் தான் ஆயுதம் எடுப்பான், அவன் தான் பழிக்கு பழி தீர்ப்பான். என் பொண்ணை நீ செஞ்சிருக்கிறடா, ஆட்சியில் உடலவனை 3 மாசத்துல ஜாமீன்ல விட்டா பிறகு நீதிமன்றத்தில் வெட்டுவான். நான் நியாயப்படுத்தல, ஆனால் வேற வழி இல்லை அவனுக்கு. அந்த கொதிப்பை வேற எங்க போய் காப்பான்? அதனால் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனாக சொல்கிறேன், இந்த வழி மோசமான வழி, இது ஒவ்வொருவருக்கும் இருக்குது. நெருப்பு பிளம்பாக நாங்கள் பொங்கி கொண்டு இருக்கிறோம். அமைச்சர் பேசுவது ஒரு பக்கம் பொய்யாக இருக்கிறது, கமிஷனர் பேசுவது, சென்னை சிட்டி கமிஷனர் பேசுவது பொய்யா இருக்கு. இல்லை 2 பேரில் யாரோ ஒருவர் பொய் பேசுகிறீர்கள். இந்த பொய்யை மறைத்து நீங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் நிச்சயமாக உண்மை வெளிவரும். உண்மை வெளிவரும் பொழுது நீங்கள் அத்தனை பேர்களும் தனி உணிவீர்கள். அதுக்கு முன்னால தகுதி பெற்ற காவல்துறையா இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு சென்றுவிடும். ஆனால் நீங்கள் 60 வயது வரை காவல்துறையில் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணியமாக இருக்கணும்னா நேர்மையோடு நீங்கள் வேலை செய்யுங்கள். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நீதி வழங்குங்கள். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பொய் வழக்கு போடுவதை தவிர்த்து விடுங்கள். இதுதான் காவல்துறையின் மீது கண்ணியம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். அது எதிர்பார்க்கிறோம். நடக்காவிட்டால் இன்னும் தீவிரமான போராட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி. ஓகே சார், இந்த விஷயம்லாம் ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து கடந்த கால ஆட்சி காலத்திலலாம் ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் திரைத்துறையிலேருந்து ஏதாச்சும் ஒரு குரல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் எந்த விதமான திரைத்துறையிலேருந்து குரல் எதுவுமே கொடுக்கவே இல்லையே சார்.
அதாவது நீங்கள் திரைத்துறை சொல்கிறீங்க, எதிர்க்கட்சி என்று சொல்லுகிற ஐயா இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி தானே வாயை திறக்கிறாரு. இவ்வளவு சம்பவம் நடந்து நாங்கள் பேசி எதிர்ப்பு தெரிவித்து போராடி கைது செய்யப்பட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து இன்றைக்கி எங்களுடைய தலைவர் தன்னை காயப்படுத்தி கொண்டு இத்தனை வேலையை செய்து தமிழ்நாடே கொந்தளித்து ஒவ்வொரு விஷயங்களையும் அமைச்சர்கள் எல்லாம் பதில் சொல்லி திருமாவளவன் கூட என்ன சொல்கிறாரு, அவர் லண்டன் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறது பெரிய கவலை அளிக்கிறது. லண்டன் போயிட்டு வந்தாலும் சரி, அமெரிக்கா போயிட்டு வந்தாலும் ஏன் மண்ணு, என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலாச்சாரம், நான் என்னுடைய உணர்வை என்னுடைய சிறுமிகளுக்காக என்னுடைய சகோதரிகளுக்காக வெளிப்படுத்துறேன்னு ஒரு அண்ணாமலை செய்தா அதை பாராட்டணுங்க. லண்டன் போயிட்டு வந்து ஓ அப்படியா கற்பழிச்சிட்டாங்களா, இட்ஸ் ஓகே, இதெல்லாம் வெளிநாட்டில் சாதாரணம் நடக்குதுன்னா அதுதான் லண்டன் படிச்சுட்டு வந்த பிறகு ஒருத்தன் மாறுறான்றதுக்கு அளவுகோல். அந்த ஐரோப்பிய கலாச்சாரத்தை உள்வாங்குறன்னு அளவுகோல். நான் லண்டன்ல படிச்சுட்டு வந்தாலும் என் மண்ணின் வாசனையோடு என் மக்களுக்காக பாதுகாப்பாக நிற்கிறேன்னு அண்ணாமலை சொன்னா அதை திருமாவளவன் ஆதரிச்சிருக்கணும். திருமாவளவன் போன்றவர்கள் இந்த திமுகவோடு சேர்ந்து கொண்டு தன்னுடைய சமூகத்தையும் நாசப்படுத்துகிறார்கள், கடவுள் நம்பிக்கையும் நாசப்படுத்துகிறார்கள், இஸ்லாமியர்களையும் நாசப்படுத்துகிறார்கள். இந்த திருமாவளவன் போன்ற அயோக்கியர்களையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் அது ஜனநாயக ரீதியாகத்தான் முடியும். அந்த வேலையை பாஜக செய்யும். ஆக இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் திமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்காமல் ஆக்குகிறார்கள். ஐயா இபிஎஸ் போன்றவர்களோ அல்லது நடிகர் விஜய் இப்போதான் கட்சி திறந்தார், திடீர்னு வந்துருவார், அம்பேத்கருக்கு பற்றி நான் பேச போகிறேன், திடீர்னு ஏதாவது ஒன்று கருத்துக்கு கண்டனம் தெரிவிப்பார். கண்டனம் தெரிவிக்கிறது இல்லைங்க, களத்தில் இறங்கணும். அவர் குடும்பத்தில் அவர் ஆதரிக்கிற அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேருடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்காக ஒரு கண்டன அறிக்கையை விஜய் கொடுத்துட்டா போதுமா? களத்துக்கு ஏங்க அறிக்கை என்னங்க, அறிக்கை யார் வேணா விடலாங்க, நீ களத்துக்கு வா, கைது செய்ய சொல்லணுமா இல்லையா? போராடு, கைது செய்யப்பட வேண்டும், ஒரு தலைவனை நிற்கணுங்க. ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறதும் ஃபோட்டோ ஷூட்டில் நடந்து போகிற மாதிரி போகிறதும் அறிக்கை கொடுக்குறோம் தலைவனுக்கு அழகு இல்லைங்க. மக்களின் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி இன்னைக்கு தன்னுடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, கைது இருந்தாலும் பரவாயில்லை அல்லது எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்லை, நான் களத்தில் நிற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனிலிருந்து தலைவர் அண்ணாமலை வரைக்கும் இன்னைக்கு களத்தில் நிற்கிறோமே, அப்படி ஒரு தலைவனா வர வேண்டும் விஜய், அப்படி எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர் அதுக்கு தகுதியற்ற நிலையில போய் நான் அறிக்கை கொடுத்துட்டு உட்காந்துருவோம். சார், அவர் களத்துக்கு வந்தால் இன்னொரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால தான் களத்துக்கு வரல. லாண்ட் ஆர்டர் இஷ்யூ எதுக்குங்க வரும்? லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தால் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ எதுக்குங்க வரும்? அப்படி வந்தால் அது திமுக அரசுக்கு தலைகுனிவதானுங்க. அப்படி வந்தால் இந்த திமுக ஆட்சி சரியாக நடத்தல என்பது இன்னும் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேரும்ல, வர வேண்டியதானே. லாண்ட் ஆர்டர் இஷ்யூ என்பது என்னங்க? என்ன கத்தி எடுத்துட்டு போய் வெட்டவா சொல்றோம்? ஒரு களத்தில் ஒரு போராட்டத்துக்கு போடு, ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய, ஒரு உண்ணாவிரதம் இரு, எதையாவது ஒன்று பண்ணணும்ல. இந்த நாட்டின் ஜனநாயக வழிமுறையில் எத்தனையோ வழிமுறை இருக்குல்ல போராடுவதற்கு. எதையும் செய்ய மாட்டேன்னு அறிக்கை கொடுத்துட்டு நான் அமர்ந்து கொள்வேன் என்றால் உங்க குடும்பத்தில் ஒன்று அப்படி இருப்பீங்களா? உங்கள் கட்சிக்காரங்களை பொதுச் செயலாளரோ இணைச்சு அப்படி நடக்கக்கூடாது, இறைவன் பாதுகாக்கணும், அந்த மாதிரி கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா இப்படி தான் அறிக்கை விட்டு உட்காருவீங்களா? அப்போ உங்கள் கண்ணில் ஒரு கண்ணில் நெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா? விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் ஒரு அறிக்கை விட்டு ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு பாதிக்கப்பட்ட சகோதரிக்காக நான் குரல் கொடுக்க மாட்டேன், களத்தில் இறங்க மாட்டேன், இதுதான் என் அரசியல் என்று அவர் சொல்லுவாரேயானால் இந்த மாதிரியான ஒரு மானங்கட்ட அரசியலை மக்கள் விரும்ப மாட்டார்கள். அவர் பின்னால் போகக்கூடியவர்கள் கூட யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி சென்சிட்டிவான உணர்வு பூர்வமான விஷயத்தில் கூட ஒருத்தன் தலைவனை நடந்துக்கலன்னா ஊறுகாய் போடுவதற்கும் ஏதாவது வேணாங்க, ஏதாவது அசிங்கமாக வந்துடும். இறைவன் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் ரொம்ப பல்ல கடிச்சிட்டு இந்த பேட்டியில் பேசுகிறேன். விஜய் தகுதியற்ற ஒரு நபர், இவரெல்லாம் அரசியல் தலைவருக்கு தகுதியற்றவர். ஓகே சார், அடுத்த டிசம்பர் 31 வந்து அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அவங்க எப்படி பார்க்குறீங்க? அதாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒரு வயதான கிழவி பல்லில்லாத கிழவி முறுக்கு சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டாலும் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சரியா செயல்படுறாங்க சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியாக நின்று போராடி கைதாகி எல்லா இஷ்யூவும் முடிஞ்சு அதில் சரியான எங்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் விசாரணை சரியான திசைக்கு போய் இல்லை ஏதோ ஒரு நல்லது நடந்த பிறகு அதனால மக்கள்லாம் பார்க்குறாங்க பாஜக ஸ்கோர் பண்ணுது, அந்த விஷயம் அண்ணாமலை ஸ்கோர் பண்ணுறாரு. இந்த அதிர்ச்சியில் அதுக்கப்புறமேல இங்கிட்டு சீமான் வருவார், அங்கிட்டு இபிஎஸ் வருவார், சொல்ல முடியாது. நான் சொன்ன இந்த விஜய் கூட நாளைக்கு பொத்துக்கிட்டு வந்து நாங்களும் கண்டனம் அறிவிக்கிறோம், எங்கள் கட்சி நிர்வாகிகள் போராடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு தாராளமாக வருவார்கள். ஏனென்றால் இவர்களெல்லாம் அடுத்தவன் கஷ்டப்படணும், நான் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அயோக்கியர்கள். இந்த அயோக்கியர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு மக்களின் நலன் முக்கியம், தேசத்தின் நலன் முக்கியம், இந்த மண்ணின் பண்பாடும் கலாச்சாரமும் முக்கியம். எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரர்களையும் பாதுகாக்க நாங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்திலும் இறங்குவோம். அது திமுகவோ
அல்லது திருமாவளவனோ அல்லது அயோக்கியர்கள் அருவருக்கத்தக்க எந்த விமர்சனத்தை எங்கள் மீது வைத்தாலும் விமர்சனங்கள் எங்களை காயப்படுத்தாது, நாங்கள் கலங்க மாட்டோம். ஏனென்றால் கண்ணீரோடு ஒவ்வொரு பெற்றோர்களினுடைய அந்த பிரார்த்தனை, அவர்களால் முடியாத ஒரு விஷயத்தை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல தேசியம் முழுக்க இதை பேசுபொருளாக ஆக்கியிருக்கிறார் என்றால் இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மக்களுக்காக போராடும். சார் அதுக்கு தான் சொல்கிறாங்க, அண்ணாமலை அவர் வந்து தொடர்ந்து வந்து தன்னை எதிர்க்கட்சியாக காட்டுற அந்த பிம்பத்துக்காக விரும்புகிறாரு, தன்னை வந்து மீடியா லைம்லைட்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்றாங்க. சொல்லிட்டு போட்டோங்க. எனக்கு இது வேற எதுக்காச்சும் சொன்னால் கூட நான் பதில் சொல்லுவேன். இதுக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. ஏன்னா இந்த சாட்டையடி கொடுக்குறதா செருப்பு போட மாட்டேன்னு சொல்றதா இருக்கட்டும், இப்படி பேசுறவங்க யாரா இருந்தாலும் உங்களை செருப்பை கழட்டி நான் அடிக்கிறேங்க, வழக்கு போட சொல்லுங்க. இப்படி எவனாச்சும் அண்ணாமலை அவர்களை பேசுனா இது பிம்பம், இந்த உணர்வை வெளிப்படுத்துவது வந்து நாடகம் நடிப்புன்னு சொன்னால் இது சொல்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அது அமைச்சராக இருந்தாலும் சரி, ஆளும் அரசாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனை செருப்பை கழட்டி நான் அடிப்பேன். இல்லை ஒரு செருப்பு போட மாட்டேனோ ஒரு சாட்டையடி கொடுக்குறது இதெல்லாம் வந்து போராட்டம் உணர்வுங்க. இதெல்லாம் உணர்வுங்க. உணர்வு உள்ளவனுக்கு தாங்க அது வரும். உணர்வு இல்லாத மாடு மாதிரி இருக்கிற மரக்கட்டைகளுக்கு எப்படிங்க வரும்? காசு சம்பாதிக்கும், ஊழல்ல மண்ணை விற்கணும், மலத்தை கூட விட்டு தின்னக்கூடிய இவர்களை போன்ற இந்த அயோக்கியர்களுக்கு எப்படிங்க வரும்? உணர்வு உள்ளவனுக்கு தாங்க வரும். அண்ணாமலை உணர்வு உள்ளவர். பாஜகவுடைய ஒவ்வொரு தேசியத்தை நேசிக்கக்கூடிய தொண்டனும் உணர்வு உள்ளவங்க. அவன் கொதிப்பான், நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவன் கொதிப்பான். கொதிக்கணும். அப்படி கொதிச்சாதான் அவன் சகோதரியை மதிக்கிறான், தாயை மதிக்கிறான்னு அர்த்தம். இதெல்லாம் மதிக்காத மடையர்கள், மானங்கெட்டவர்கள், மாடு மாதிரி இருக்கிறவன் வேணால் இதை விமர்சனம் பண்ணுவான். இந்த விமர்சனத்தை பண்ணிட்டு போட்டோம். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பாங்க. இதுவரை எங்களோடு இணைந்து தங்கள் கருத்துக்களை பயந்து நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதான் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இல்ல. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.